குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ளே போகலாம். ஃபாரஸ்டில் ஒரு அழகான கேவில் ஒரு ஃப்ரெண்ட்லி ரேபிட் இருந்தது. எவ்ரிடே கேவ் விட்டு வெளில போய் அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு ஃபுட் கலெக்ட் பண்ணிட்டு கேவ்க்கு திரும்பி வரும். ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஃபுட் எடுத்துட்டு கேவ்க்கு திரும்பி வரச்சேல ரேபிட் நினச்சிது யாரோ நம்ம கேவில் இருக்கான்னு கேவ் வெளிலேருந்து ஷவுட் பண்ணிட்டு யார் இருக்கா உள்ளேன்னு. அப்போது அந்த கேவ்குள்ளேருந்து ஒரு லவுட் தண்ட்ரஸ் வாய்ஸ் கேட்டுது. ஐ எம் வெரி பவர்ஃபுல், ஐ வில் க்ரஷ் ஆல் தி அனிமல்ஸ்னு. அந்த ரேபிட் பயந்து போயிடுது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த வழியாக ஒரு ஃபாக்ஸ் வந்தது. ஃபாக்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டது ரேபிட். ஃபாக்ஸ் சொல்லிட்டு பயப்படாத ரேபிட், நான் எப்படி டீல் பண்ணுறேன்னு பாருன்னு அந்த கேவ் முன்னாடி நின்று அந்த ஃபாக்ஸ் ஷவுட் பண்ணிட்டு அதே வாய்ஸ் கேட்டது. அந்த ஃபாக்ஸ் பயந்து போயிடுது. இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்தது, இன்க்ளூடிங் லயன், டைகர்ஸ், எலிஃபண்ட். எல்லாருமே அந்த கேவ் முன்னாடி நின்று ஷவுட் பண்ணினா உள்ளேருந்து அந்த தண்ட்ரஸ் வாய்ஸ் கேட்டோன்னு எல்லாருமே பயந்து போயிட்டா. அப்போது ஒரு ஃப்ராக் அந்த ரேபிட் கிட்ட போய் சொல்லிட்டு, நடந்ததெல்லாம் நான் பார்த்தேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு. அந்த ரேபிட் சொல்லிட்டு, எல்லாமே நீ பார்த்த, அதுக்கப்புறமா இப்படி சொல்கிற, இங்கே பாரு எவ்வளோ பெரிய அனிமல்ஸ்லாம் பயந்துட்டுருக்கான்னு, நீ எப்படி இதை டீல் பண்ணுவேன்னு. அந்த ஃப்ராக் சொல்லிட்டு, நீ என்னை ட்ரஸ்ட் பண்ணலன்னு எனக்கு தெரியறது, பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த ஃப்ராக் கேவ் முன்னாடி நின்று ஷவுட் பண்ணிட்டு யார் இருக்கா உள்ளேன்னு. அப்போது அந்த லவுட் வாய்ஸ் சொல்லிட்டு, ஐ எம் வெரி பவர்ஃபுல், ஐ வில் க்ரஷ் ஆல் தி அனிமல்ஸ்னு. அந்த ஃப்ராக் உடனே சொல்லிட்டு, நீ என் முன்னாடி வந்து என்னோட சண்டை போடுன்னு. அதை கேட்டோன்னே பாதி அனிமல்ஸ் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுன்றது. ஏன்னா அவ்வளோ பயமாக இருந்தது. பட் தே வர் ஆல் வெரி ஈகர் டு சி யார் அந்த கேவ்குள்ளே இருக்கான்னு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து கேவ்குள்ளேருந்து ஒரு குட்டி கேட்டர்பில்லர் வெளில வந்தது. அந்த கேட்டர்பில்லர் சிரிச்சுட்டே சொல்லிட்டு, ரேபிட்டோட கொஞ்சம் விளையாடலான்னு நான் இப்படி பண்ணினேன், எக்கோனால உங்களுக்கு உள்ளேந்து வந்த வாய்ஸ் ரொம்ப லவுடாக இருந்தது, எல்லாருமே பயந்து போயிட்டேன்னு. எல்லா அனிமல்ஸும் இதை கேட்டோன்னு ரொம்ப சிரிச்சா. கேட்டர்பில்லர் ஆக்சுவலி ரெப்ரசன்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ். அது குட்டியாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் நம்ம கண்ணுக்கு பெருசாக தெரியும், இல்லை நம்ம ஊதி அதை பெருசாக்கிடுவோம். ஃப்ராக் மாதிரி பயப்படாமல் ப்ராப்ளம் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஓடி போய் ஹைட் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.